அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயின் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது நபிமார்களின் வரலாறு, பாகம் 3. வானங்களும் பூமியும் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை பற்றி மேலதிகமான சில தகவல்களை இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நபிமார்கள் வரலாறு என்று சொல்லிவிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்களே என்று சிலர் நினைக்கக்கூடும். அதாவது நபிமார்கள் என்பவர்கள் முதல் மனிதன் என்று மனிதரிலிருந்து துவங்குகிறது. அதனால் இந்த மனிதனிலிருந்து துவங்குவதனால் அந்த மனிதனுக்கு முன்னால் இருந்த சூழ்நிலைகள் எவ்வாறு இருந்தது, அந்த மனிதனை படைத்தது யார், அந்த மனிதனை படைத்தது இறைவன் என்றால் அந்த இறைவன் எப்படி வந்தான், எப்படி இருந்தான், என்ன நிலைமை, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சாகணும் இல்லையா? அதனால் நபிமார்கள்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து முதல்லேருந்து நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நபிமார்களில் முதல் தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருப்பதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதராகவும் இருக்கிறார். அதனால தான் அந்த வரலாற்றை நாம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த அடிப்படையில் இதற்கு முன்னால் உள்ள 2 காணொளிகள்லையும் வரலாறுகள் என்றால் நம்ம எப்படி அணுகணும், அதுக்குரிய சாத்திய கூறுகள் எது அப்படிங்கிற விளக்கத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்து உலகம்னு ஒன்று எப்படி வந்துச்சு, அது யாரால் உருவாக்கப்பட்டது, அது எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணால் தான் என்ன, அதுக்கப்புறம் தான் உலகங்கிறது ஒன்று இருந்தால் தானே அதுக்கப்புறம் தானே மனிதனுக்கு வர முடியும். மனிதங்கிறத முதல்ல முடித்தா தானே நபிக்கு போக முடியும். அந்த அடிப்படையில் இந்த காரணங்களை எல்லாம் நாம் ஆராய வேண்டி இருக்கிறது. இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட வரலாறுகளில் இவைகளோடு சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த விவரங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால்தான் சரியான முறையில் நம்ம நபிமார்களுடைய வரலாறு நம்ம அணுக முடியும். அப்போ தான் அதை பற்றி நம்ம சரியாக புரிந்து கொள்ளவும் முடியும். அதனால தான் இந்த மேலதிக விளக்கங்களை நம்ம சொல்கிறோம். அதில் மேலதிகமாக வானம் பூமி படைக்கப்பட்ட 6 நாட்களில் படைக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? இந்த வானம் பூமி படைக்கப்பட்டதுக்கு ஏராளமான கட்டுக்கதைகளை மக்களுக்கு மத்தியில் சொல்லி குழப்பி வச்சிருக்கிறாங்க. அதில் இன்றைய அறிவியல் நமக்கு இந்த நபிமார்களுடைய வரலாற்றை பேசுவதற்கு, முதல் மனிதனுடைய துவக்கத்தையும் அவருடைய படைப்பையும் பற்றி பேசுவதற்கு நாம் வாழக்கூடிய இந்த காலம் மிக சிறந்த காலம். ஏன்னு கேட்டால் நாம் சொல்லக்கூடிய இந்த வரலாறு அனைத்துமே எதையெல்லாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொன்னானோ அதுக்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்களோ இவைகள் எல்லாம் இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளால் நிரூபிக்கப்பட்ட உண்மைகளில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. உதாரணத்துக்கு பெருவெடுப்பு கொள்கையை சொல்லலாம், த பிக் பாங். அந்த பெருவெடுப்பு கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் இது அந்த திடீர்னு ஒரு பந்து மாதிரி இருந்துச்சு, ஒரு பாம்பு மாதிரி உருண்டை, அது அப்படியே வெடிச்சிச்சு, செதறிச்சு. பிறகு அப்படியே எல்லாம் பல ஆண்டுகள் ஒன்றாக போய் சேர்ந்து பூமியாக மாறிடுச்சு, சூரியனாக மாறிடுச்சு, சந்திரனாக மாறிடுச்சுன்னு இது வரலையும் கண்டுபிடிக்கப்பட்ட கோள்களை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அதில் மூலப்பொருளாக இருந்த ஒரு பொருள் இருந்துச்சு. அந்த பொருள் எப்படி வந்துச்சு,
அதை சிந்திக்க மாட்டாங்க அறிவியலில் ஆய்வாளர்கள். ஏன்னா அதை சிந்தித்த பல அறிஞர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா? அதனால் அது பற்றிய விளக்கத்தை நம்ம கூடுதலாக இதில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் 30வது வசனத்தில் 21வது அத்தியாயம் 30வது வசனத்தில் வானங்களும் பூமியும் இணைந்து இருந்தன என்பதையும் இரண்டையும் நாமே பிரித்தோம் என்பதையும் உயிருள்ள ஒவ்வொரு பொருளையும் தண்ணீரிலிருந்து அமைத்தோம் என்பதையும் நம்மை மறுப்போர் சிந்திக்க வேண்டாமா? அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்குறான். அதே 21:31 பூமி அவர்களை சாய்த்து விடாது இருப்பதற்காக முளைகளை ஏற்படுத்தினோம். அவர்கள் வழி காண்பதற்காக பல நீண்ட பாதைகளையும் அதில் நாம் ஏற்படுத்தினோம். முளைகள் என்றால் மலைகள், சரியா? அதில் ஏற்படுத்தினோம். அடுத்து 32 அதாவது 21வது அத்தியாயம் 32வது வசனத்தில் வானத்தையும் பாதுகாக்கப்பட்ட முகடாக்கினோம். வானத்தை என்ன ஆக்கியிருக்கான்? இந்த பூமியை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முகடாக ஆக்கியிருக்கிறோம். அவர்களோ அதில் உள்ள சான்றுகளை புறக்கணிக்கின்றார்கள். அதை பற்றி சிந்தித்து அல்லாஹ்வை பாராட்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய அவர்கள் என்ன பண்ணுறாங்க? புறக்கணிக்கிறாங்க. அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான். அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான். ஒவ்வொன்றும் வான்வெளியில் நீந்தி கொண்டிருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறும் பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகள்! இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானி பல ஆயிரம் ஆண்டுகள் பல ஆயிரம் பொருளாதாரத்தை செலவழித்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மையை அற்புதமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான். ஒவ்வொன்றும் வான்வெளியில் நீந்தி கொண்டிருக்கின்றன. நம்ம என்னமாபடி சூரியன் அங்கே நட்டு வச்ச மாதிரி இருக்கும், இங்கே சந்திரன் இந்த பக்கம் நட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இல்லை, நீந்தி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கோள்களும் நீந்தி கொண்டிருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்து இந்த வசனத்தில், அதாவது 21:30 நாம் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டுக்குரிய விஷயத்தை இப்போ பார்ப்போம். 21:30 வானம் பூமி அனைத்தும் ஒரே பொருளாக. எத்தனை பொருளாக? ஒரே பொருளாக. இன்றைக்கி விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற எத்தனை கோள்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்களோ இன்னும் நிறையா இருக்கும். இனி ஒவ்வொரு வர ஆய்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை கண்டுபிடிச்சிக்கிட்டு ஒன்று நம்பர் கூடிக்கிட்டே இருக்கும். இன்றைய தேதியில் எத்தனை கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதோ அந்த பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 21:30 வானம் பூமி அனைத்தும் ஒரே பொருளாக. வானம் பூமி மட்டுங்கிறத நம்ம கண்பார்வைக்கு தெரிவித்த சொல்கிறோம். இன்னும் எத்தனை கோள்கள்ங்கிறது அதுக்குள்ளார உள்ள அடக்கம் இருந்தது. அதை நாமே பிளந்தெடுத்தோம் என்று கூறப்படுகின்றது. என்ன இந்த விஷயத்தில் நம்ம எடுத்துக்கொண்ட இந்த சப்ஜெக்டில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 21:30 வானம் பூமி மற்ற அனைத்து கோள்களும் ஒரே பொருளாக இருந்தது. இப்போ பெருவெடிப்பு கொள்கையில் சொல்கிறாங்களே, இந்த பிக் பாம், ஒரு உருண்டையாக ஒரு பொருள் இருந்துச்சு, அது வெடித்து சிதறிச்சு, அப்படியே ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் துகளாக ஒன்றா வந்து சேர்ந்து ஒவ்வொரு கோள்களாக மாறிவிட்டது. அதுக்கு பல ஆண்டுகள் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை இங்கே அல்லாஹ் சொல்கிறான். சரியா? அப்போ வானம் பூமி அனைத்தும் ஒரே பொருளாக இருந்தது, அதை நாமே பிளந்தெடுத்தோம் என்று கூறப்படுகின்றது. அடுத்து 41:9, 41:10, 41:11, 41:12 ஆகிய வசனங்களில்
அல்லாஹ் மேலதிக விளக்கத்தை சொல்கிறான். அப்போ 41:9 இப்போ ஆரம்பிப்போம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பூமியை 2 நாட்களில் படைத்தவனையா மறுக்கிறீர்கள்? மேலும் அவனுக்கு நிகரானவர்களை கற்பனை செய்கிறீர்கள். அவனே அகிலத்தின் அதிபதி ஆவான் என்று கூறுவீராக. இதில் ஒரு பாயிண்ட். அடுத்து 10வது வசனத்தில் 41:10 4 நாட்களில் அதன் மேலே முளைகளை ஏற்படுத்தினான், அதில் பாக்கியம் செய்தான், அதன் உணவுகளை அதில் நிர்ணயம் செய்தான். கேள்வி கேட்போருக்கு சரியான விடை இதுவே. அதாவது பூமியை 4 நாட்களில் படைத்தானான். அதுக்கு காரணம் என்ன? அதன் மேலே முளைகளை, இந்த பூமிக்கு மேலே முளைக்கக்கூடிய தானியங்கள் இருக்கு இல்லையா, அது என்னென்ன எந்தெந்த உயிரினத்துக்கு தேவை, அது எப்பெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கணும், அது என்ன மாதிரி இருந்தால் அவர்களுடைய உயிர் வாழ்வதற்கு அது சௌரியமாக இருக்கும், அப்படி மனிதர்களுடைய, மிருகங்களுடைய, பறவைகளுடைய, பூச்சிகளுடைய அனைத்து விதமான உயிரினங்களுடைய தேவைகளை எல்லாம் இதுலேருந்து தானே வெளியாக்கணும் பூமியிலேருந்து. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறான்ல, அதன் மேலே முளைகளை ஏற்படுத்தினான், அதில் பாக்கியம் செய்தான். மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? சுபஹானல்லாஹ். இந்த பூமியிலிருந்து நமக்கான உணவுகள், நம்மை சுற்றி வாழக்கூடிய உயிரினங்களுக்கான உணவுகள் அனைத்தையும் பாக்கியம் செய்தான். அதில் அதன் உணவுகளை அதில் நிர்ணயம் செய்தான். கேள்வி கேட்போருக்கு சரியான விடை இதுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கேள்வியை கேளுங்கப்பா, முட்டாள்களாக இருக்காருங்க, மூடர்களாக இருக்காதீங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, நமக்கு எப்படி கிடைச்சது? நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி ஒரு தண்ணி தான், நம்ம வச்சிருக்கிற மண் கொல்லையில் ஒரு மண் தான், அதில் எலுமிச்சம்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, தேங்காய் இருக்குது, என்னென்ன மரங்கள் இருக்குது, ஒன்றுலேயும் ஒவ்வொரு சுவை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம். எத்தனை நிறங்கள், எத்தனை சுவைகள், எத்தனை விதமான சுபஹானல்லாஹ் அடுக்கிக்கிட்டே போகலாம் இல்லையா? அது எப்படி? கேள்வி கேளு. நீ யாரை கடவுள்னு கும்பிடுறியோ, நீ யார் முன்னால் சாஷ்டாங்கம் பண்ணுறியோ, அவர்களால் இதை செய்ய முடியுமா என்பதை சிந்தித்து பார். கேள்வி கேட்டால் அந்த விடை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சரியா? அப்போ சரியான விடை இதுவே என்று சொல்லிட்டு அடுத்து 11வது வசனத்தில், பின்னர் வானம் புகையாக இருந்தபோது, அவங்க சொல்கிறாங்கல்ல அப்படியே துகளாக வந்து ஒவ்வொரு கோள்களாக உருவாயிடுச்சுன்னு, அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். பின்னர் அதாவது பிளந்து எடுத்தோங்கிறாங்களா, அல்ல பிளந்து எடுத்த பிறகு அதன் பின்னர் வானம் புகையாக இருந்தபோது அதை அல்லாஹ் நாடினான். என்ன நாடினான்? விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அதற்கும் பூமிக்கும் கூறினான். விரும்பியே கட்டுப்பட்டோம் என்று அவை கூறின. வானத்தையும் பூமியும் பார்த்து, நீங்கள் எனக்கு கட்டுப்படணும், நான் என்னென்ன வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறேனோ, எதெல்லாம் இது மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோனோ அதையெல்லாம் நீங்கள் அப்படியே செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, நாங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி கண்டிப்பாக நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று அவை கூறின. அடுத்து 12வது வசனத்தில், 2 நாட்களில் 7 வானங்களை அமைத்தான், ஒவ்வொரு வானத்திலும் அதற்குரிய கட்டளையை அறிவித்தான். கீழ் வானத்தை விளக்குகளால் அலங்கரித்தோம், அவற்றை பாதுகாக்கப்பட்டதாக ஆக்கினோம், இது அறிந்தவனாகிய மிகைத்தவனின் ஏற்பாடாகும். இதை எல்லாத்தையும் அறிந்தவனுடைய அனைத்திற்கும் மிகைத்தவனான அவனுடைய அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதன் பின்னர் புகை மண்டலம் ஏற்பட்டதையும் அதைத் தொடர்ந்து வானம் மற்றும் கோள்கள் உருவாக்கப்பட்டதையும் இந்த 41:11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இல்லையா? அப்போ இதை ஒரு கவனத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளணும். இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை பற்றி பலவிதமான கட்டுக்கதைகளைத்தான் முந்தைய நூல்கள் கூறுகின்றன. திருக்குர்ஆனோ இன்றைய விஞ்ஞானிகள் சொல்கின்ற அதே கருத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே, 1446 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரே ஒரு சிறிய பொருளுக்குள் அடக்கப்பட்டிருந்தது என்பதுதான்
இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய உண்மை. திடீரென அது வெடித்து சிதறியதால் அதன் துகள்கள் புகை மண்டலமாக பிரபஞ்சம் முழுவதும் பரவியது. பின்னர் அந்த துகள்கள் ஆங்காங்கே ஒன்று திரண்டு சூரியனாகவும் இன்ன பிற கோள்களாகவும் துணைக்கோள்களாகவும் கோடான கோடி விண்மீன்களாகவும் உருவாயின. இதைதான் இன்றைய அறிவியல் உலகம் சொல்கிறது. இந்த பேருண்மை 1446 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு மனிதருக்கு எப்படி தெரியும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, தெளிவாக சிந்தியுங்கள். இந்த கேள்வியை உங்கள் ஆழ் மனதில் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும், அதற்குரிய விடயம் கிடைக்கும். எப்படி தெரியும்? இந்த பேருண்மை 1446 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த படிப்பறிவே இல்லாத ஒரு மனிதருக்கு, எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதருக்கு எப்படி தெரியும்? படைத்த இறைவனின் வார்த்தையாக திருக்குர்ஆன் இருந்தால் மாத்திரமே இதை கூற முடியும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே சமயம் இன்னும் சில விளக்கங்கள், பல விதமான இதுகளை அறிஞர்களுக்கு மத்தியில், அதாவது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த உலகம் படைக்கப்பட்ட விதமான கருத்துக்களில் இந்த 6 நாட்கள் படைக்கப்பட்ட இந்த விளக்கத்தை எல்லாம் சொல்லிட்டான். இது எந்த 6 நாட்கள்? அல்லாஹ் சொல்கிறானே, ஒரு நாள் என்பது அல்லாஹ்விடத்தில் 50,000 ஆண்டுகளுக்கு சமங்கிறான்ல. அப்படிப்பட்ட ஒரு யுகமா, நாளா, அல்லது நாம் இன்றைக்கி கணக்கிடுற 24 மணி நேரங்களை கொண்ட ஒரு நாளா? அப்படிங்கிறதுல ஏராளமான அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது. அவங்களுக்குரிய ஆதாரங்கள் அவங்க முன் வைக்கிறாங்க, இவங்களுக்குரிய ஆதாரத்தை இவங்க முன் வைக்கிறாங்க. ஏன்னா இப்படி வாதங்கள் போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம சொல்வதற்கு இந்த காணொளி தகுந்த சமயம் கிடையாது. நம்ம சுருக்கமாக சொல்லணுங்கிற நேரத்தினால இதுவே 17 நிமிஷத்தை தாண்டிடுச்சு. எனவே அந்த ஆய்வுகள் எது எப்படி இருந்தாலும் இதை நம்ம இன்றைக்கி நான் படிக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி உள்ள காலத்தை தான் நான் எடுத்துக்குவேன் இல்லையா? 24 மணி நேரம்னு எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. 6 நாளில் நல்லா சொல்கிறான். நான் 2024 உட்காந்துருக்குறேன். அப்படி இருக்கக்கூடிய எனக்கு நான் இந்த நாளை தான் கணக்கெடுப்பேன். அப்படி எடுத்தால் அது தவறு கிடையாது, சரியா? ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு பொருளை படைப்பதற்கு நாடினாலும் குன் பயக்குன், குன் என்று சொன்னால் உடனே அது ஆகிவிடும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ஆற்றலின் அடிப்படையில் அவன் எதையும் செய்ய சக்தி பெற்றவன், நினைத்ததை முடிக்க ஆளுமை பெற்றவன் என்பதனால் அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் சொல்லப்பட்ட செய்தியை நாம் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதனால் அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்வோம் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜிசாக்கல்லா ஹைரா. நன்றி.